வாக்யஜ்ஞேன கல்பதாம். தமசாக்ரஸ்தவத்பானாத் அக்ரஸ்தோபி ரவிர்ஜனைः கிரஸ்த இத்யுச்யதே பிராந்த்யா ஹ்யஜ்ஞாத்வா வஸ்துலக்ஷணம். தமசாக்ரஸ்தவத்பானாத் அக்ரஸ்தோபி ரவிர்ஜனைः கிரஸ்த இத்யுச்யதே பிராந்த்யா ஹ்யஜ்ஞாத்வா வஸ்துலக்ஷணம். தத்வத்தேஹாதிபந்தேப்யः விமுக்தம் பிரம்மவித்தமம் பஷ்யந்தி தேஹிவன்மூடாः ஷரீராபாசதர்சனாத். தத்வத்தேஹாதிபந்தேப்யः விமுக்தம் பிரம்மவித்தமம் பஷ்யந்தி தேஹிவன்மூடாः ஷரீராபாசதர்சனாத். இதில் முதல்ல படித்த ஸ்லோகம் திருஷ்டாந்தம், ரெண்டாவது தார்ஷ்டாந்தம். அதாவது இந்த கிரகண புண்ணிய காலத்தில் சூரியனை நிழல் மறைக்கிறது. அந்த நிழலை நம்ம என்ன சொல்கிறோம், அது ராகு கேது அது பிடிச்சிருக்கு. கேது கிரஸ்தம், ராகுகிரஸ்த சோமோபராக புண்ணியகாலம், ராகுகிரஸ்த சூரியோபராக புண்ணியகாலம், கேதுகிரஸ்த சூரியோபராக புண்ணியகாலம் அப்படின்லாம் சொல்கிறோம். நாம் கிரஸ்தம்னே சொல்கிறோம், விழுங்கின்னு இருக்கு. ஆக சூரியனை பாம்பு விழுங்கிறது அப்படிங்கிறது உலகத்தில் சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்றும் எதனாலையும் அது விழுங்கப்படுறது கிடையாது. சூரியனோ சந்திரனோ எதுவுமே அது விழுங்கப்படுறது கிடையாது. அதாவது அந்த இருட்டுனால தமசா கிரஸ்தவத் பானாத் அக்ரஸ்தோபி ரவிர்ஜனைஹி. இல்லாட்டி தமசாங்கிறது இதில் பொதுவாக இது கிரகணத்தை சொல்கிறது. இல்லை இருளால் மறைக்கப்பட்டாலும் சூரியன் மறையிறது இல்லையே. சூரியன் எப்படி மறைய முடியும்? ஜனைஹி கிரஸ்தா இத்யுச்யதே. தமசா கிரஸ்தவத் பானாத் அக்ரஸ்தோபி ரவிஹி தமசா கிரஸ்தவத். தமஸ்னால அஜானத்தினால அறியாமல் இருட்டுனால கிரகிக்காமல் இருக்கிறது. இல்லாட்டி கிரகணத்தினால நிழல், பூமியினுடைய நிழல், சந்திரனுடைய நிழல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஆக பிராந்தியா கிரஸ்தா இத்யுச்சியத்தை ஜனைஹி. ஜனங்கள் விழுங்கெடுத்துன்னு சொல்லுகிறார்கள், அஜானத்தினால சொல்லுகிறார்கள். அது எதனால என்ன? வஸ்து லக்ஷணம் அஜ்ஞாத்வாஹி உச்சியத்தை. உண்மையான அந்த வஸ்து ஞானம் இல்லை. இந்த சூரியனை போய் இதெல்லாம் பிடிக்க முடியாது, சந்திரனையோ இதெல்லாம் பிடிக்க முடியாதுங்கிற ஞானம் இல்லாமல் சொல்லுகிறார்கள். கிரகணத்தை பற்றின ஞானம் இல்லாமல் கிரகணத்தை பற்றி இப்படி சொல்லுகிறார்கள். அக்ரஸ்தா ஏன்னா பானாத்னா அது பிரகாசிச்சுன்னு தான் இருக்குது. சொல்லப்போனால் கிரகணம் தெரியறதுக்கு காரணமே சூரியனாக இருக்கலாம். ஏன்னா அது ஃபுல்லாக மறைச்சுன்னு இருக்கும். அந்த வெளிச்சம் தான் அது தெரிய வைக்கும். ஆக ரவிஹின்னு எடுத்துட்டார், சந்திரன் எடுத்துக்கல. ஆக தமசா கிரஸ்தவத் பானாத் அக்ரஸ்தோபி ரவிர் ஜனைஹி கிரஸ்தா இதி பிராந்தியா உச்சியத்தை. வஸ்துலக்ஷணம் அஜ்ஞாத்வா ஜனைஹி பிராந்தியா கிரஸ்தா இத்யுச்சியத்தை. உண்மையான தத்துவத்தை அறியாமல் அப்படி சொல்லுகிறார்கள். அதுபோல் ரெண்டாவது லைனில் ரெண்டாவது ஸ்லோகம், அதாவது 549வது ஸ்லோகம். தத்வத் அதை போல தேகாதி பந்தேபியா விமுக்தம் பிரம்மவித்தமம். இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள்லேருந்து விடுபட்டிருக்கான். யார்? பிரம்மவித்தமஹ. தமம் அப்படின்னு தித்தியா பக்தியில் போட்டிருக்கார். விமுக்தம் பிரம்மவித்தமம். அவன் சரீரத்தில் அபிமானம் இல்லாமல் இருக்கான், அதுலேருந்து விடுபட்டு விட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் சரீரம் தெரியறது. ஷரீர ஆபாச தரிசனாத்,
அதுக்கப்புறமும் பாடி இந்த கண்டினியூ பண்ணுறது, அவன் நடக்கிறான், போகிறான், உட்கார்றான், ஏதோ காரியங்கள்லாம் பண்ணுறான். ஆனால் அது அவனை பொறுத்த வரைக்கும் அது உண்மை இல்லை. அது சரீரம் தொடங்கினது நடக்கிறது. ஷரீர ஆபாச தரிசனாத்து மூடாக தேகிவத்து பஷ்யந்தி. தேகத்தை உடையவனைப் போல அவனை பார்க்கிறார்கள். அவன் தனக்கு தன்னை தேகினோ தேகவான்னோ அவன் நினைக்கிறதில்லை. தன்னை உடலை உடையவன் என்றோ உடலில் உறைபவன் என்றோ அவன் நினைக்கிறதில்லை. உடலில் உறைபவன் தேகி. தேகிவத், தேகிவத்துனா ஜீவவத், ஜீவவத்து பஷ்யந்தி. தேகத்தை உடையவனைப் போல காணப்படுகிறான். ஆனால் அவன் தேகத்தில் அபிமானம் இல்லாதவன், தன்னுடைய உடம்பு மனசோட அந்த தன்னுணர்வை வென்றவன். தன்னுயிர் தானறப் பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். அந்த ஞான பலம் அவனுக்கு இருக்குது. யான் எனது எனும் செருக்கு அறுத்தவன். அவனை சாதாரண ஜனங்களுக்கு, சாஸ்திரம் தெரியாத ஜனங்கள், லௌகிக ஜனங்கள் அவனை நினைக்கிறார்கள். தமசாக்ரஸ்தவத் பானாத் அக்ரஸ்தோபி ரவிர்ஜனைः கிரஸ்த இத்யுச்யதே பிராந்த்யா ஹ்யஜ்ஞாத்வா வஸ்துலக்ஷணம். தமசாக்ரஸ்தவத் பானாத் அக்ரஸ்தோபி ரவிர்ஜனைः கிரஸ்த இத்யுச்யதே பிராந்த்யா ஹ்யஜ்ஞாத்வா வஸ்துலக்ஷணம். தத்வத்தேஹாதிபந்தேப்யः விமுக்தம் பிரம்மவித்தமம் பஷ்யந்தி தேஹிவன்மூடாः ஷரீராபாசதர்சனாத். தத்வத்தேஹாதிபந்தேப்யः விமுக்தம் பிரம்மவித்தமம் பஷ்யந்தி தேஹிவன்மூடாः ஷரீராபாசதர்சனாத்.